ம். சூப்பர், வெரி குட்ரா. அது அதே மாரி வேஜஸ் எம்ப்ளாயர் வந்து கரெக்ட்டான டைம்ல வேஜஸ் பே பண்ணணும். அவங்களுக்கு இருக்கிற வந்து டிடக்ஷன்ஸ்லாம் வந்து கிளியரா அவங்க கிட்ட சொல்லணும். ஒருவேளை எம்ப்ளாயி எண்ட்ல வந்து ஒர்க்கர் எண்ட்ல ஏதாவது இஃப் தே ஃபோர்ஸி எனி இஷ்யூ அப்படின்னா தென் த அதுக்கான டிடக்ஷன் ஃபைன் பெனால்டிஸ் வந்து த எம்ப்ளாயர் கேன் டூ இட் வித் டியூ டிலிஜென்ஸ். அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ வஷிதா, குட் ஈவினிங் கண்ணா. குட் ஈவினிங். அக்ஷயா வரலையாடா? வஷிதா, அப்படியா? சரி, ஓகே. நேத்திக்கு ரெக்கார்டிங் நேத்தியோடது அனுப்பிச்சிட்டேங்கண்ணா. ஓகே, முந்தானேத்தி ரெக்கார்டிங்கும் முந்தானேத்தி ரெக்கார்டிங் முந்தானேத்தி ரெக்கார்டிங் முந்தானேத்தி கிளாஸ். ஆமாம், முந்தானேத்தி ரெக்கார்டிங் அனுப்பிச்சிட்டேன், நேத்திக்கு ரெக்கார்டிங் அனுப்பிச்சிட்டேன். இன்னியோட ரெக்கார்டிங் வந்து இப்போ மத்தியானத்தோடது இன்னைக்கு அனுப்பிச்சிடுறேன். எனக்கு வந்து யாராவது லாஸ்ட் வீக் ரெக்கார்டிங் என்னெல்லாம் பெண்டிங் நான் அனுப்பணும் அந்த லிஸ்ட் மட்டும் சொல்றீங்களா? ஆஹ், எனக்கு என்னமோ எல்லாம் நான் அனுப்பிச்ச மாதிரி இருக்கு. பட் தென் ஏதோ பெண்டிங்கா இருக்கிற மாதிரியும் நான் ஃபீல் பண்றேன். அதனால தான். நந்தனா, குட் ஈவினிங் கண்ணா. எனக்கு கொஞ்சம் இந்த லிஸ்ட் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா லாஸ்ட் வீக் பெண்டிங் ஓடது உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவேன். ம். வர்ஷினி. யாரு வர்ஷினி? ஓகே அக்ஷயா, ஆனா உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது அக்ஷயா. நந்தனா, குட் ஈவினிங் கண்ணா. குட் ஈவினிங். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு லைக் வி ஆர் கோயிங் டு சி என்ன லைக் இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலிட்டேட்டர்ஸோட அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர் அவங்களுக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இப்போ லைக் ஒரு இன்ஸ்பெக்டர் கோட் ஆன் வேஜஸ் 2019 என்ன சொல்றதுன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் who are empowered to enforce the provisions of this code and ensure compliance by employers regarding the payment of wages, minimum wages and other related obligations. இதை பத்தி வந்து கோட் ஆன் வேஜஸ் ஆக்ட் வந்து கிளியரா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ தான் வந்து இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலிட்டேட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அண்ட் அவங்க வந்து கோட் ஆன் வேஜஸ் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை படி ஃபாலோ பண்ணும். இவங்களுக்கு வந்து இப்போ லைக் இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலிட்டேட்டர் ஐசிஎஃப்னா இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலிட்டேட்டர். They are typically appointed from among the government officials with adequate knowledge of labor laws, rules, regulations and code on wages. இது வந்து அவங்க they are typically appointed from among the government officials. நாலேஜ் இருக்கணும் லேபர் லா பத்தி, லேபரோட கிரீவன்சஸ் அட்ரஸ் பண்றதை பத்தி, அப்புறம் வந்து ரெகுலேஷன்ஸ் என்ன, இந்த ஆக்டோட க்ரக்ஸ் என்னன்றதுலாம் உங்களுக்கு கண்டிப்பா நாலேஜ் இருக்கணும். இவங்களோட பவர்ஸ் ஆஃப் இன்கம் இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் என்னன்னா இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் ஆர் கிராண்டட் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் பவர்ஸ் டு என்ஷூர் எஃபெக்டிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் வேஜ் லாஸ். நிறைய பவர்ஸ் கொடுக்கணும். ஸோ தட் வந்து ப்ராப்பரா வேஜ் லா வந்து என்ஃபோர்ஸ் ஆயிருக்கணுன்றதை என்ஷூர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் தே ஹாவ் த ரைட் டு என்டர் த ப்ரிமிசஸ். இன்ஸ்பெக்டருக்கு வந்து எனி டைம் அந்த ப்ரிமிசஸ் என்டர் பண்ணலாம். ஃபேக்டரியா இருக்கட்டும், ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், டியூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்போ வேணாலும் என்டர் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து தே ஹவ் காட் ஆல் த ரைட் டு டூ த இன்ஸ்பெக்ஷன்ஸ். என்ன என்ன மாதிரி இன்ஸ்பெக்ஷன்னா இவங்க மினிமம் வேஜஸ் கரெக்டாக கொடுக்குறாங்களா, ஓடி கரெக்டாக கொடுக்குறாங்களா, ஸ்டாச்சுட்டரி டியூஸ் கரெக்டாக கொடுக்குறாங்களா கரெக்டாக பார்க்கணும். அப்புறம் power to examine the records. ICFs can demand and examine the records related to wages, including wage registers, attendance records, and any other documents to ensure compliance with the wage laws. இவங்களுக்கு வந்து they can demand and examine the records. கண்டிப்பா records வந்து examine பண்ணலாம் related to wages, including wage registers, attendance records, and any other documents to ensure compliance with wage laws. இதுல வந்து செக்கிங் கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும், பேமெண்ட் ரசீட்ஸ் இருக்கணும் அண்ட் அதர் வேஜ் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து இந்த பவர் டு எக்ஸாமின் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கணும். அடுத்தது ஐசிஎஃப் வந்து கேன் ரெக்கார்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா, தே கேன் ரெக்கார்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஒர்க்கர்ஸ் ஆர் எம்ப்ளாயர்ஸ் டு கேதர் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு. இப்போ வந்து
இந்த அரியர்ஸ் ஏதாவது ஆயிருக்கு. ஓகே, ஏன் அரியர்ஸ் ஆயிருக்கு, எதனால, அந்த அரியர்ஸோட டீடைல்ஸ் என்ன, அந்த மாதிரி டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்றது தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க சொல்றாங்க. வேஜஸா இருக்கலாம், வேஜஸ் அரியர்ஸா இருக்கலாம், டிடக்ஷன்ஸா இருக்கலாம், கம்ப்ளைண்ட்ஸ் வித் லா இருக்கலாம். தே மே என்கொயர் அபவுட் த வேஜ் ஸ்ட்ரக்சர், ஒர்க்கிங் ஹவர்ஸ், லீவ் என்டைட்டில்மெண்ட்ஸ் அண்ட் ஓவர் டைம் பேமெண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து வேஜ் ஸ்ட்ரக்சர் பத்தி என்கொயர் பண்ணலாம், ஒர்க்கிங் ஹவர்ஸ் பத்தி என்கொயர் பண்ணலாம், லீவ் என்டைட்டில்மெண்ட்ஸ் பத்தி என்கொயர் பண்ணலாம், அண்ட் ஓவர் டைம் பேமெண்ட்ஸ். நெக்ஸ்ட், பவர் டு சர்வ் நோட்டீசஸ் அண்ட் ஆர்டர்ஸ். என்ன பவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ICFs வந்து have got the authority to issue notices to employers to correct any violations of the code. ICF வந்து இஷ்யூ நோட்டீஸ் ஜென்ரலா எப்படா இஷ்யூ பண்ணுவாங்க? நோட்டீஸ் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க? ஆயிஷா நீங்க சொல்லுங்க. ஆயிஷா, நோட்டீஸ் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க? இவங்க வரலையா? கண்ணம்மா, கீர்த்தனா வரலையா? கீர்த்தனா, கீர்த்தனா இருக்கீங்களா? ஓ அச்சா, தாரிணி தாரிணி, ஓகே ஓகே ஓகே. அப்ப யார் வரல இன்னும்? மித்ரா வரலையா? ஓகே. ஏ, யாராவது பிங்க் பண்றீங்களா மித்ராக்கு? இது முக்கியமான டாபிக், மிஸ் பண்ண வேண்டாம்னு பாக்குறேன். இந்த நோட்டீஸ் அப்படின்றது ஆயிஷா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ம், நார்மலா பண்ணுவாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நோட்டீஸ் என்னன்னா, சி சப்போஸ் இஃப் தே ஆர், அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணும்போதே வேஜஸ்ல இவங்க தப்பா கால்குலேஷன் பண்ணிருக்காங்க, மினிமம் வேஜ் ரேட்ஸ்ல ஏதோ ஃப்ராட் பண்ணிருக்காங்க, டிடக்ஷன்ஸ்லாம் ப்ராப்பரா கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணாங்கன்னா, வயலேஷன்ஸ் நோட்டீஸ் வந்து அமுச்சு விடுவாங்க இந்த இதுக்கு. ஓகேவா, அந்த அந்த கம்பெனிக்கு. அதான் நோட்டீஸ் இந்த கான்டெக்ட் ஆஃப் ICF. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட், பவர் டு ரெக்கமெண்ட் பெனாலிட்டிஸ். பவர் டு ரெக்கமெண்ட் பெனாலிட்டிஸ்னா, பெனாலிட்டிஸ்னா என்னடா அக்ஷயா? வாட் டு யூ மீன் பை பெனாலிட்டிஸ்? ஃபைன். இங்க என்ன மாதிரி ஃபைனா இருக்கலாம்? என்ன மாதிரி ஃபைனா இருக்கலாம்? மித்ரா, குட் ஈவினிங். என்னடா ஆச்சு? ஓகேன்னு சொன்னீங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஓகே சொன்னீங்கல்ல, அப்புறம் சரி சரி, ஓகே. சி, இப்போ நான் இன்ஸ்பெக்டர் இது சொல்றேன். ஓகே, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் டாபிக், ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்டர் இம்பார்ட்டன்ட் டாபிக், அதனால தான் ஐ தாட் ஒரு வாட்டி பிங்க் பண்ணிடலான்ட்டு. ஸோ இதில் வந்து இப்போ ஃபிஃப்த் பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, பெனாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து மினிமம் வேஜஸ் பே பண்ணல, எம்ப்ளாயர் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், இதுவும் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான், இதுவும் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில். கம்பெனி வந்து அவங்களுக்கு வந்து மினிமம் வேஜஸ் கொடுக்குறாங்க, இல்லை இல்லீகல் டிடக்ஷன்ஸ் மாதிரி பண்ணுறாங்கன்னா, இந்த இன்ஸ்பெக்டரோ இல்லை ஃபெசிலிட்டேட்டரோ அவர் வந்து கண்டிப்பாக பெனாலிட்டி ஃபைன் வாட் எவர் அந்த பிரிஸ்கிரைப் பை திஸ் ஆக்ட் என்ன சொல்கிறாங்களோ, டே ரெக்கமெண்டிங் ஆல்சோ லீகல் ஆக்ஷன்ஸ் இன் சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஓகேவா, ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் வந்து ரோல் வந்து இன்ஸ்பெக்டரோட ரோல். 14 மார்க்ல வருங்கண்ணா. இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் பவர் இருக்கு இல்லையா, 14 மார்க்ல வரும். நெக்ஸ்ட், ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கிளைம். இப்போ வந்து ஏதோ ஒரு ஒர்க்கருக்கு வந்து ஏதோ ஓடி பைசா வரல. ஓகேவா, இவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது பார்க்குறாங்க. சி சம்டைம்ஸ் வந்து கம்பெனி கூட அதை மிஸ் பண்ணியிருக்கலாம். ட்ரூத்ஃபுல்லாக இருந்ததுன்னா கம்பெனி மிஸ் பண்ணி இல்லை இல்லை நான் போட்டுறேன்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லை இவங்க வந்து போடாமல் இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒர்க்கருக்கு சப்போர்ட்டிவா இருந்து, அங்க ஒருவேளை இவங்க ஒர்க்கருக்கும் எம்ப்ளாயீஸ்க்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, இவங்க ஒரு நடுநிலைமையா இருந்து தே வில் டூ அ ரெசல்யூஷன் கிரீவன்ஸ்
டிஸ்பியூட்ஸ் அதெல்லாம் வந்து ரிசால்வ் பண்ணி தருவாங்க. அதான் ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கிளைம்ஸ். பவர் டு இன்வெஸ்டிகேட் கம்ப்ளைண்ட்ஸ். பவர் டு இன்வெஸ்டிகேட் கம்ப்ளைண்ட்ஸ் இது என்னவா இருக்கும் வஷிதா? பவர் டு இன்வெஸ்டிகேட் கம்ப்ளைண்ட்ஸ். ஏய் வஷிதா, நான் உங்களுக்கு அமுச்சு விட்டேன் பாத்தீங்களா அந்த கிளாஸ்? ஓட்டிங் ரேட்டோட ஸ்மால் கம்பெனி ஓட்டிங் ரேட் பாத்தீங்களா? ஓகே ஓகே. ICFs have the authority to investigate complaints from workers regarding the unpaid wages, underpayment. Unpaid wages மட்டும் இல்ல, கம்மியா wages பண்ணாலோ இல்ல wage related law படி அவங்க complaints பண்ணாலோ they can take necessary actions and address their complaints and enforce the corrective measures. சுத்தி சுத்தி இவங்க யாருக்கு சப்போர்ட்டிவ் சொல்லுங்க? மித்ரா, சாரி மித்ரா இப்பதான் வந்திருக்காங்க. நந்தனா, இவங்க யாருக்கிட்ட சப்போர்ட்டிவ்? இன்ஸ்பெக்டர் சோஃபார் பார்த்ததுல எம்ப்ளாயருக்கா எம்ப்ளாயிக்கா? எம்ப்ளாயிக்கு தான் சப்போர்ட்டிவ். எம்ப்ளாயிக்கு வந்து தப்பா பேமெண்ட் பண்ணாலோ இல்ல கம்மியா பேமெண்ட் பண்ணாலோ இல்ல ஓடி பேமெண்ட் பண்ணலையோ இல்ல அவங்களோட ரைட்ஸை வந்து ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி கரெக்டா ப்ரொடெக்ட் பண்ணாம இருந்தாலோ இவங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஏன் எப்படி பண்றீங்க அப்படின்ட்டு. ஓகே. ஐசிஎஃப் வந்து சில மைனர் வயலேஷன்ஸ்க்குலாம் ஃபைன்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க, ஸோ தட் அதை வந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்கன்ட்டு. சீரியஸ் வயலேஷன்ஸ்க்குலாம் என்ன, ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு எஸ்கலேட் பண்ணி சிவியர் பெனால்டி, சம்டைம்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் ரிப்பீட் அஃபெண்டர்ஸ் ஆர் சீரியஸ் வயலேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் கண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், பவர் டு என்டர் அண்ட் இன்ஸ்பெக்ட் ப்ரிமிசஸ், பவர் டு எக்ஸாமின் ரெக்கார்ட்ஸ், power to enter and inspect premises, power to examine records, power to take statements, power to serve notices. இந்த இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து 2 மார்க்ஸ்லயும் வரும். ஓகேவா? 2 மார்க்ஸ்லயும் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, who will intervene and resolve the issues between worker and the எம்ப்ளாயி அப்படின்னா இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலிட்டேட்டர்னு உங்களோட ஆன்சர் இருக்கணும். இல்லை அந்த சூஸ்லேயே ஒன் ஆஃப் த இதுவாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பேமெண்ட் ஆஃப் அரியர்ஸ் இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா தே வில் இஷ்யூ த நோட்டீசஸ். அந்த மாதிரி நீங்கள் எழுதணும். கணமா இங்கே பிளாக்காக இருக்குல்ல, போல்டாக இருக்குல்ல, போல்ட் அண்ட் பிளாக், கரெக்டா? பிளாக்ல போல்டாக இருக்குல்ல, அதெல்லாம் தான் உங்களோட கீவேர்ட்ஸ். சரியா? ஸோ in addition to, thanks Vishita. In addition to enforcement, the facilitator role means that ICFs are also expected to help employers comply with the provisions of this code. This includes educating employers on their obligations, advising on proper record keeping, and ensuring that wages are paid correctly on time. Okay? அவ்வளவுதான். ஸோ டு சம்மரைஸ், இன்ஸ்பெக்ஷன் அவங்க எப்போ வேணாலும் வரலாம், இந்த ரெக்கார்டை வேணால் பார்க்கலாம், கம்ப்ளைண்ட்ஸை செக் பண்ணலாம், வேஜ் ரெக்கார்ட்ஸை பார்க்கலாம், கான்ட்ராக்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸை பார்க்குறோம். அப்புறம் வந்து ஒர்க்கர்ஸோட ஸ்டேட்மெண்ட், எம்ப்ளாயிஸோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக பே பண்ணலாம். வேறவர் ரெக்வயர்ட் கண்டிப்பாக நோட்டீஸ் கொடுக்கலாம், ஆர்டர் கொடுக்கலாம் நான் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கும்போது. சொல்லுவோம், அந்த நான் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அர்த்தம்? மித்ரா, வாட் யூ மீன் பை நான் கம்ப்ளைண்ட்ஸ்? கம்ப்ளீட் ஆகாத மாதிரி தான். என்ன கம்ப்ளீட் ஆகாத மாதிரி? இல்ல செல்லம்மா, அப்படி வராது. ஒர்க் கம்ப்ளீட் ஆகாததுல வேற ஏதாவது கெஸ் பண்றியா? பட் கம்ப்ளீட் ஆகாத மாதிரி தான், ஆனா வேற ஒரு கான்டெக்ட்ல வரும் அது. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? நான் கம்ப்ளைண்ட்ஸ்னா
ரூல்ஸை ஃபுல்லாக சூப்பர் ஃபாலோ பண்ணாமல் இருக்குது, வெரி குட். வேற ஒருத்தர் கூட பிரேக் ஆச்சு, அக்ஷயா. சூப்பரா, நான் ரெகுலேட்டரி கரெக்ட். அதாவது இந்த இந்த ஆக்ட்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு வச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ எப்படி இப்போ எப்படி வந்து பேமெண்ட் ஆஃப் கிராஜுட்டி ஆக்ட், பேமெண்ட் ஆஃப் கவர்ட் பை பேமெண்ட் ஆஃப் கிராஜுட்டி ஆக்ட், நாட் கவர்ட் பை பேமெண்ட் ஆஃப் கிராஜுட்டி ஆக்ட், இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுல வந்து ரூல்ஸ் இருக்குல்ல, நம்ம வந்து மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸம்ஷனுக்காக எடுத்துக்கணும், அதெல்லாம் ரூல் இல்ல. ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க்கரோட சேலரிய என்ன லைக் ஆக்ட்ல என்ன சொல்றாங்களோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணலன்னா அதுக்கு பேர் நான் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகேவாடா மித்ரா, மஷிதா? அதுக்கு அதுக்கு பேர் தான் நான் கம்ப்ளைண்ட்ஸ். மித்ரா கேக்குறதா மித்ரா? ஓகே, அக்ஷயா புரிஞ்சிடுச்சாடா? அக்ஷயா, ஐஷா ஆல்மோஸ்ட் இதுவாயிடுத்து. மித்ரா, நீங்க கம்ப்ளீட் பண்ணாததுன்றது எதுன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணாம இம்ப்ராப்பரா வச்சுக்கிறது தான் நான் கம்ப்ளைண்ட்ஸ். அப்புறம் பெனால்டிஸ் அண்ட் லீகல் ஆக்ஷன்ஸ், இதெல்லாம் சைட் ஹெட்டிங்டா. இன்ஸ்பெக்ஷன் என்ட்ரி, ரெக்கார்ட் எக்ஸாமினேஷன், ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டிங், நோட்டீஸ் அண்ட் ஆர்டர்ஸ், பெனால்டிஸ் அண்ட் லீகல் ஆக்ஷன்ஸ், இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ், ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா, இவங்களோட இவங்களோட ரோல் வந்து இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் play a critical role in the enforcement and facilitation of wage related provisions under the code on wages 2019. They ensure that employers follow the law regarding the payment of wages, compliance with minimum wage standards and payment of statutory dues to workers. Their role as both inspectors and facilitators helps to balance the complaints reinforcement with support for workers rights. ஸோ இதுதான் அதோட கிரக்ஸ். யாருக்கா அதான் டவுட் இருக்கா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், பவர்ஸ். வாட் ஆர் த powers of officers of appropriate government to impose a penalty in certain cases அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Under the code. Okay, what are the powers of officers of appropriate government to impose penalty under the code? ஸோ பெனாலிட்டிஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, சென்ட்ரலோ ஸ்டேட்டோ, அவங்களுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் கொடுப்பாங்க டு இம்போஸ் பெனாலிட்டிஸ் ஆன் எம்ப்ளாயர்ஸ் இன் கேஸ் ஆஃப் நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் வேஜ் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ். These penalties are meant to ensure that employees adhere to the laws governing the payment of wages, minimum wages, overtime, and other wage-related obligations. Below are the details of the power of officers to impose penalties in certain cases. So, Code on Wages இதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் இவங்க வந்து இந்த பெனால்ட்டி யார் கொடுப்பாங்க? ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். எதுக்காக கொடுப்பாங்க? வேஜ் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ்ல நான் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா. அப்போ இந்த இது வந்து என்னன்னா, எம்ப்ளாயர் வந்து கரெக்டா வேஜஸா இருக்கட்டும், மினிமம் வேஜஸா இருக்கட்டும், ஓவர் டைமா இருக்கட்டும், வேஜ் ரிலேட்டட் ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணணும். Below are the details of the powers of office to impose penalties in certain cases. First, penalties for non compliance with the provision of. இது பயங்கர ஈஸி கண்ணா. இது ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி என்ன பண்ணலாம் தெரியுமா? வேஜஸ் கம்மியா இருந்தாலோ இல்ல மினிமம் வேஜ் ப்ரொவிஷன்ஸ் இருந்தாலோ ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணல, ஓடி கரெக்டா கொடுக்கல, பிரிஸ்கிரைப் லீவ் கொடுக்கலனா, அப்போ ஆஃபீஸர்ஸ் வந்து பெனால்ட்டி இம்போஸ் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக் பெனால்ட்டிஸ் இருக்கு. இப்போ நான் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 10,000 டு 20,000 ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ். திருப்பி திருப்பி அதே தப்பு பண்ணியிருந்தானா 20,000 டு 50,000 இல்ல சம்டைம்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் டேர்ம் அப் டு 6 months. இது ஒன்று. இல்ல பெனால்டிஸ் ஃபார் த ஃபெயிலியர் டு மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு.
Employers are required to maintain the accurate records related to wages, attendance, leave and overtime. Failure to do so can lead to the following penalties. இப்போ பார்த்தீங்கன்னா a fine ranging from 10,000 to 20,000 first offense, subsequentக்கு 20,000 to 50,000. இந்த ஃபைனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ்க்கு 10,000 to 20,000 தான் இருக்கும். சப்சீக்வெண்ட் அஃபென்ஸ்க்கு தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேரி ஆகும். ஓடிஏ பே பண்ணல, ஓவர் டைமே பே பண்ணல. ஓவர் டைம் எப்போ பே பண்ணுவாங்க வஷிதா? ஓவர் டைம் எப்போ பே பண்ணுவாங்க? ப்ரிஸ்கிரைப்ட் ஹவர்ஸை தாண்டி ஒர்க் பண்ணாங்கன்னா ஓவர் டைம். ஸோ ம், ரெண்டு பேருமே கரெக்டாக சொன்னீங்க, வெரி குட். ஸோ அந்த ஓவர் டைமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மீனிங் இருக்கும்டா ஒரு ஒரு ஆர்கனைசேஷனில். லைக் ஒரு ஆர்கனைசேஷனில் 3 hours அபோவ் வந்து ரெகுலர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஓவர் டைம்னு சொல்லுவாங்க. ஒரு ஆர்கனைசேஷனில் 1 hour ஜாஸ்தியாக இருந்தாலும் ஓட்டின்னுவாங்க. அப்போது அது அது ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் டிஃபர் ஆகும். ஸோ இந்த இவங்க என்ன பண்ணணும்னா அவங்களோட ப்ரொசீஜர் ஆர் த ரூல் தட் எவ்ரி ஆர்கனைசேஷன் ஃபாலோயிங் செக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஓவர் டைம் வேஜஸ் கால்குலேஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறோம். பண்ணலன்னா அப் டு 10,000 10,000 to 20,000 ஃபைன். அடுத்தது இல்லைன்னா 50,000 வரைக்கும் ஃபைன், இல்லைன்னா இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் அப் டு 6 months ஆர் போத். இப்போ பெனால்டி ஃபார் நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் மினிமம் ஏஜ். See, employers who fail to pay at least the minimum wage or set lesser wages than the prescribed are subject to penalties. Okay. ஃபைன் அதே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. அக்ஷயா இது நான் சொல்றதை ரிப்பீட் பண்ண அக்ஷயா. ஓகே. ஃபர்ஸ்ட் அஃபென்ஸாக இருந்ததுன்னா 10,000 to 20,000. சொல்லு, சொல்லுங்க செல்லம். அக்ஷயா, ஃபர்ஸ்ட் அஃபென்ஸாக இருந்ததுன்னா ஃபைன் 10,000 to 20,000. ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ் முதல்ல பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ்னா எப்போவுமே 10,000 to 20,000. ஓகேவா? செகண்ட் அஃபென்ஸாக இருந்ததுன்னா 20,000 to 50,000. சாரி, அண்ட் சம்டைம்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டும் சேர்த்துருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் அஃபென்ஸாக இருந்தால் இப்போ ரிப்பீட் பண்ணுங்க அக்ஷயா. ஃபர்ஸ்ட் அஃபென்ஸாக இருந்தால் 10,000 to 20,000. சம்டைம்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் சொல்லுங்க, சம்டைம்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்னு சொல்லுங்க. உங்க புக் வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பவர்ஸ்லயே இந்த கொஷின்லயே இதுதான் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, எவ்வளோ பெனால்டி ரேஞ்ச் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆயிஷா நீங்க சொல்லுங்க கண்ணா, ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ்னா அந்த இது. வெரி குட், வெரி குட். மித்ரா சொல்லுங்க கண்ணா. நந்தனா சொல்லுங்க கண்ணா. ம், வஷிதா நீங்க சொல்லுங்க. கரெக்ட், சூப்பர். ஓகே, அதுதான் இவ எல்லாத்துலயுமே. போனஸ் பே பண்ணாலும் அதே மாதிரி தான் கண்ணா. ஓகே, பேமெண்ட் ஆக்ட் போனஸ் ஆக்ட் படி பே பண்ணலன்னா 10,000 to 20,000 ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ். அப்புறம் அந்த ஃபைன் மே இன்க்ரீஸ் அண்ட் எம்ப்ளாயர் மே ஃபே இம்ப்ரிசன்மெண்ட். அப்புறம் இந்த பவர் ஆஃப் தி ஆஃபீஸர் ஆஃப் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் அதே தான் கண்ணா. இன்வெஸ்டிகேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன், இஷ்யூ நோட்டீசஸ் அண்ட் ஆர்டர்ஸ், ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பெனால்டிஸ், ப்ராசிக்யூஷன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பீல் பர்பஸ், அப்பீல் இப்போ வந்து எம்ப்ளாயர் வந்து நான் பெனாலிட்டிலாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு இந்த ஆஃபீஸர் வந்து
ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்ராப்ரியேட் ஆஃபீஸர் வந்து சொல்றாரு, ஆஃபீஸர் ஆஃப் தி அப்ராப்ரியேட் வந்து சொல்றாங்க. இவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார்னா, அந்த டிசிஷன் வந்து ஹி ஹாஸ் த ரைட் டு அப்பீல் த டிசிஷன். யார்கிட்டனா அடுத்தது அப்பீலேட் அத்தாரிட்டி கிட்ட போலாம். இந்த அப்பீலேட் அத்தாரிட்டி யாரு? சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணவங்க. சரியா? அதான் அப்பீலேட் அத்தாரிட்டி. ஓகேவா? அடிஷனல் ப்ரொவிஷன்ஸ். இப்ப திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருக்காங்கடா. கண்டினியூஸா எம்ப்ளாயர் இஸ் டூயிங் த சேம் மிஸ்டேக்கா. இட்ஸ் நாட் ஃபாலோயிங் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கண்டினியூஸ்லி வயலேட்டிங் த நார்ம்ஸ் வாட் எவர் இஸ் கிவன் இன் கோட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட்னா அப்ப என்ன ஆகும்? ரிப்பீட்டட் இதுக்குன்னா ஒன்றும் இல்லை, சீரியஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க, சிவியர் ஆக்ஷன். யாரு? அக்ஷயாவா? அக்ஷயா கேக்குறதா அக்ஷயா? Okay. In case of repeated violations or non-compliance over an extended period, the appropriate authority may take more severe actions, including the prosecution. அப்ப summarize பண்ணணும்னா என்னன்னா, non-payment, underpayment 10,000 to 50,000. Failure to maintain records 10,000 to 50,000. Failure to pay over time charges அதுவும் 10,000 to 50,000. ஆனா அது ரெண்டு பிரேக்கப் ஆகுது. 10 to 20 first offense, 20 to 50 repeated offense. Failure to minimum the imprisonment severe violation steps will be taken. அவ்வளவுதான் கண்ணு. நல்லா படிங்க, படிச்சு பாருங்க. இந்த வாரம் ஏதாவது லீவ் வருதா வர்ஷிதா, ஆயிஷா, அக்ஷயாக்கு? ஏதாவது லீவ் வருதா? மித்ரா, ஏன் உங்க வாய்ஸ் கேட்கவே மாட்டேங்குது மித்ரா? என்னாச்சு? மித்ரா போயிட்டாங்களா? சரி, ஓகே ஓகே. உங்க மூணு பேருக்கு ஏதாவது லீவ் வருதாடா? என்னடா ஆச்சு? எல்லாம் ஃபைன் தானே? படிக்கிறதுக்காகயா? சரி 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 சரி, ஓகே. ஓ, ஆயிஷா உங்களுக்கு ஏதாவது லீவ் இந்த வாரம் வருமாடா? அப்படியா? வெரி குட். வஷிதா நீங்க லீவா வஷிதா? ஓகே. அக்ஷயா எப்படிடா நீனு? கேம்ப் போறியாடா? அட்டன் பண்றியாடா? காத்தால கிளாஸ் வச்சா? காத்தால எனக்கு ஒரு பிகாம் கிளாஸ் வந்து 9:30 11 இருக்கு. 11:30 to 12:30 வச்சா ஓகேவா இருக்குமாடா உங்க மூணு பேருக்கும்? ஓகே, மித்ரா கிட்டயும் ஒரு வாட்டி கேட்டுன்றேன். ஆ, நந்தனா உங்களுக்கு எப்படி செல்லம்? கஷ்டமாடா உங்களுக்கு? ஓகே, கீர்த்தனாக்கு தான் தெரியலல. எனக்கு பிங்க் பண்றீங்களா? எனக்கு பிங்க் பண்றீங்களா? ஆக்சுவலா எனக்கு வந்து ஆ, நான் வந்து இப்போ இந்த குட்டி குட்டியா இருக்குல்லடா லால, ஆ, கீர்த்தனா நந்தனா பிசினஸ் எத்திக்ஸ் அட்டன் பண்ணீங்களா என்னோடது? ஓ அப்படியா? ஃபுல்லா அட்டன் பண்ணல. ஓகே, ஒரு நிமிஷம். நாளைக்கு வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் டாக்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் குட்டி காமர்ஸோட உங்களுக்கு லிங்க் ஆகும்ல. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்து செல்லம் நான் இதை எடுத்துட்டா மாதிரி ஞாபகமா இருக்கேடா இல்லையா? இதை போட்டிருக்கேன். ஏன் வஷிதா? நான் எடுத்துட்டேன் செல்லம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு நிமிஷம். ஆஹ், நாளைக்கு இந்த குட்டியா இருக்கு இந்த எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, இன்சூரன்ஸ் ஆக்ட் நாளைக்கு காத்தால. கித்தனா ஒருவேளை நீங்க இப்போ இந்த கிளாஸ் முடிச்சுட்டு என் கூட ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் உங்களுக்கு டைம் இருக்குமாடா? இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மறுபடியும் பேசலாமா? உங்களுக்கு ஓகேவா?
ஓகே. நாளைக்கு காத்தால லைக் எவ்ரிதிங் கோஸ் அவுட் ஃபைன் அப்படின்னா எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் ஆக்ட் எடுக்கிறேன். ஆ, இல்ல அந்த மாதிரி ஒரு கஷ்டமா இருக்கும்னா வஷிதா, நான், நீங்க, அக்ஷயா, மித்ரா, ஆம், ஆனா அவங்கெல்லாம் தெரியலல்ல. ஓகே. அவங்கெல்லாம் எப்படிடா கண்ணா வஷிதா? அவங்க 3 பேருக்குலாம் காலேஜ் இருக்கும்ல? இருக்கா? ஓ, அவங்களுக்குலாம் இருக்கா? ஓகே. சரி, ஓகே. நான் ஏதாவது அந்த மார்னிங் டைம் உங்களோடத மெட்டீரியலைஸ் பண்ணிக்கலாம். டு, 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 டு. ஆ, கீர்த்தனா, ஹவ் அபவுட் 8 to 9 கண்ணா? 8:30 to 9:30. ஆ, சரி, ஓகே. ஓ, அப்படியா? ஓகே. இங்க நம்ம கிளாஸ்க்கு ஏதாவது ஒரு 1 ஹவர் அப்படி. நீங்க எப்படி ஆன்லைனா கிளாஸ் போறீங்களா? ஆன்லைன் எந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்க? காஸ்ட் ஆன்லைன்ல. எத்தனை மணி to எத்தனை மணி? ஓ, அப்படியா? சரி. சரிடா, ஓகே. நீங்க ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பேசலாம் அது முடிச்சுட்டு கிளாஸ். அப்படி எவ்ரிதிங் கோஸ் வெல் செல்லம். எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் எடுக்கிறேன். இந்த மந்த் எண்டுக்குள்ள, அதாவது 31st ஆஃப் மார்ச்க்குள்ள இந்த குட்டி குட்டி குட்டிலாம் எடுத்து முடிச்சிடுறேன். ஓகே. எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டேன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட்லேருந்து கம்பெனி ஆக்டிவ். சரியா? ம். ம். இந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு ஸ்டேட் இன்சூரன்ஸ் குட்டி. வேற என்ன குட்டி மிஸ் பண்றேன்? ஆமா, கரெக்ட். ஃபேக்டரிஸ் ஆக்ட் இருக்கு. சரி, அது 3 இருக்கா? குட்டி ஒன்று. சரி, ஓகே. ஓகே கண்ணா. ஆ, அப்புறம் உங்களுக்கு வந்து கன்சாலிடேட்டடா ஒரு ஃபைல் மாதிரி போட்டு தரேன். என்ன லா எல்லாம் யூடியூப் லிங்க்ஸ் என்னெல்லாம் இருக்கு, ரெக்கார்டிங் இந்த மாதிரி. கீர்த்தனா நந்தனாக்கு அப்டேட் பண்றேன். உங்களுக்கும் சேர்த்து இது அப்டேட் பண்ணிடுறேன். ஆ, மச்சான். இது வந்து கன்சாலிடேட்டட் ஃபைல்ரா. இப்போ நான் வச்சிருக்கேன்ல, இந்த பார்ட் ஆஃப் இட் வந்து எல்லா தீரியும் இதுல இருக்கும். அந்த குட்டி குட்டி சாப்டர்ஸோட எல்லா தீரியும் ஆல் அண்டர் ஒன் கோ. மொத்தமா முடிச்சிருவேன்ல உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த இந்த குட்டி பாட்டு இருக்குல்ல, அதாவது கம்பெனி ஆக்டர் எங்க இருக்காங்க, இந்த பாட்டை தவிர மத்தது எல்லாம் இருக்குல்ல கண்ணா, அது எல்லாமே உங்களுக்கு இந்த இந்த ஃபைல்ல ஆல் அட் ஒன் கோவா வந்துரும். ஓகேவா? இது ஃபுல்லாவே வந்துரும். குட்டி குட்டி ஃபைலா அனுப்பிச்சிடுறோம் இல்ல, இது எல்லாமே ஆல் அட் ஒன் கோவா வந்துரும். ஆ, சரி, ஓகே. கேஸ் ஸ்டடிஸ் சிலதெல்லாம் பெண்டிங், நான் எடுக்கணும். அது ஓகே, அது கொஞ்சம் குட்டி பாட்டு தான், அது எடுத்துடலாம். ஸோ இந்த ஃபைலை அனுப்பிச்சு விட்டுறேன், கன்சாலிடேட்டட் ஃபைலை. ஓகேவா கீர்த்தனா, நந்தனா, வஷிதா, ஆயிஷா? இந்த ஃபைல் ஃபுல்லா அனுப்பிச்சிடுறேன். செப்பரேட் ஃபைல்ஸ் ஏன்னா அந்தந்த கிளாஸ் கண்டக்ட் பண்றதுக்காக வச்சிருக்கேன். இது ஒன் ஃபுல் ஃபைல் அப்படியே இருக்கு. ஏப்ரல் ஃபர்ஸ்ட்லேருந்து கம்பெனிஸ் ஆக்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஏப்ரல் ஆரம்பிச்சேன்னா மேக்ஸிமம் மே ஃபர்ஸ்ட் வீக்குள்ள கம்பெனிஸ் ஆக்ட் முடிச்சுடுறேன். நீங்க வந்து எனக்கு ஒரே ஹெல்ப். ஆயிஷாக்கும் ஆயிஷாக்கும் வஷிதா, அக்ஷயா ஆல்ரெடி ஃபுல் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டாங்க கம்பெனிஸ் இது, அதனால ப்ராப்ளம் இல்லை. ஆயிஷா, ஆஹ், கீர்த்தனா, நந்தனா, எனக்கு உங்களோட ஏப்ரல் மந்த்ல, அதாவது
ஓட ஷெட்யூல், அதாவது பாய்ஷா பொறுத்த வரைக்கும் என்னைக்கு எக்ஸாம்ஸ் அதை அமுச்சு விட்டுருங்க. டேட்ஸ் மட்டும் அமுச்சு விட்டுருங்கடா. என்னைக்கெல்லாம் நீங்க வரமாட்டீங்க அது கொஞ்சம் அக்கார்டிங்கா நான் பிளான் பண்ணிக்கிறேன். கீர்த்தனா நந்தனா உங்களோட பிளானர்டா. இந்த பார்ட் ஆஃப் டேல எப்ப நீங்க அவைலபிளா, அதர் இஸ் ஒருவேளை அந்த அகாடமில எக்ஸாம்ஸ்லாம் வைக்கிறாங்களா அந்த மாதிரி, ஏதாவது ஃபுல் டே உங்களுக்கு ஏதாவது லீவ் வருது அந்த மாதிரி பிளானர். ஓகே, எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் ஏதாவது ஃபுல் டே கிடைச்சதுன்னா அப்படி நம்ம கவர் பண்ற மாதிரி, ஸோ தட் அதுக்கு அக்கார்டிங்கா நான் அலைன் பண்றேன். ஓகேவா? ஓகே சலம். ஸோ இன்னைக்கு இது முடிச்சிட்டேன், கோட் ஆன் வேஜஸ் ஆக்ட் முடிச்சுட்டேன், இதை அமுச்சு விட்றேன். நாளைக்கு வந்து ஐ வுட் லை ஐ ஐ விஷ் தட் ஐ குட் டேக் ஒன் பார்ட் ஆஃப் லா டுமாரோ மார்னிங். பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ஸ் ஆக்சுவலாக முடிச்சிட்டேன், நான் முடிக்கலன்னு நினச்சேன், முடிச்சிட்டேன். பார்க்குறேன். ஓகே கண்ணம்மா. ஐஷா தேங்க்யூ. ஐஷா ஐஷா நீங்க நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ஸ் அட்டன் பண்ணீங்களா இந்த? இல்ல இல்ல, ஓகே ஃபைன். ஓகே ஓகே, நான் வந்து ஒரு இது மட்டும் ரெடி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உங்களுக்கு நந்தனா கீர்த்தனாக்கு கவர் அப் பண்ணாததெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிறேன். மித்ராக்கு ஃபர்ஸ்ட் டில் ப்ராஸ்பெக்டஸ் மித்ரா கம்பெனிஸ் அட்டன் பண்ணோம்ல மித்ரா. ஓகே அவங்க மித்ரா இல்லையா? ஓகே ஓகே ஓகே. ஸோ வஷிதாக்கும் அக்ஷயாக்கும் இந்த குட்டி தானடா ஃபேக்டரி எம்ப்ளாயி பிஎஃப், அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் மாடியூல் அது மட்டும் தானே இருக்கு இல்லையா? அதான் இபிஎஃப், இஎஸ்ஐ, ஃபேக்டரிஸ் ஆக்கு மாடியூல் ஒன்னோடது இருக்கு, அது மட்டும் தான் இல்ல? ஆ சரி ஓகே. ஓகே ஃபைன் கண்ணா. தேங்க்ஸ் ஐஷா. அக்ஷயா தேங்க்யூ, வஷிதா தேங்க்யூ, மித்ரா தேங்க்யூ. கீர்த்தனா மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நந்தனா தேங்க்யூ சலம். தேங்க்யூ. தேங்க்யூ. கீர்த்தனா நம்ம எனக்கு மார்னிங் டைம் 1 hour அந்த மாதிரி, இப்போ உங்களது ஓரளவுக்கு அலைன் அப் பண்ணிட்டாங்க. சும்மா ஒரு டென்டேட்டிவா எந்த டைம் டு எந்த டைம்டா உங்களுக்கு?